ஹாய் விவர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப நாள் கழித்து ஒரு புதிய வீடியோவில் மீட் பண்ணுறோம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமூலரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரைட். திருமூலர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து திருமந்திரம் எழுதினார். அந்த திருமந்திரம் வந்து 10ஆம் திருமுறைக்குள்ளே வருது. அடுத்து இந்த திருமந்திரத்தில் 3000 பாடல்கள் இருக்குது. சரியா? சரி, இப்போ இந்த திருமந்திரத்தை பாடின இந்த திருமூலர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இவர் யோகிகளில் ஒருத்தர். பொதுவாக யோகிகள்னு சொல்லும்போது அவங்க பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் வாழக்கூடிய திறமை பெற்றவங்க தான் யோகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் திருமூலரும் கூட ஒரு யோகி தான். அவர் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக வாழ்ந்து அவர் கற்றதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. பொதுவாக சொல்லுவாங்க, உடல் வேறு உயிர் வேறு, அது ரெண்டுமே வேறு வேறு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ரெண்டுமே ஒன்று சேரும்போது தான் அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற 4யுமே நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லி திருமூலர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக எடுத்து சொல்கிறாரு. நீங்கள் பொதுவாக பரகாய பிரவேசம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரகாய பிரவேசம் அப்படின்னு சொன்னால் இந்த கூடு விட்டு கூடு பாயிறது. அதாவது நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, விக்ரமாதித்தன் கதை, அப்புறம் அருணகிரிநாதர், ஆதிசங்கரர், இவங்கெல்லாம் ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி தன்னை இசைவாக்கப்படுத்திக்கிட்டு தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கதைகளில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கூடு விட்டு கூடு பாய்ஞ்சு தன்னுடைய வேலைகளை செய்து கொள்கின்ற அந்த வித்தை தெரிஞ்சவர் தான் திருமூலரும். இவர் ஒரு நாள் கைலை மலைக்கு போய் அங்கே நந்தி தேவரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா அகத்தியரை பார்க்குறதுக்காக இவர் பொதிகை மலை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. சரியா? இப்போ எங்கே போகிறாரு? ஃபஸ்ட்டு கைலை மலைக்கு போயிட்டு அங்கேருந்து நந்தி தேவரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா பொதிகை மலை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. அப்படி போயிட்டுருக்கும்போது இடையில திருவாவடுதுறை, உங்களுக்கு தெரியும், திருவாவடுதுறை சிவன் கோவில். திருவாவடுதுறைக்கு போயிட்டு அங்கே இறைவனை வணங்கிட்டு அங்கேருந்து திரும்பி வரும்போது அவர் பார்த்துருக்குறாரு, ஒரு பசுக்கூட்டத்தை கண்டிருக்கிறாரு. அங்கே இருக்க பசுக்கள்லாம் ரொம்ப துன்பத்தில் அழுதுட்டு இருந்துச்சாம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு போயிட்டு அங்கே பார்க்கும்போது அந்த பசுக்களை மேய்க்கின்ற அந்த இடையன் அவர் இறந்துருந்தாராம். சரியா? அப்போ அதை பார்த்துட்டு தான் அந்த பசுக்கள்லாம் ரொம்ப துன்பத்தில் இருந்துச்சு. அப்போ இவர் என்ன செய்கிறார்? இவருக்கு தான் கூடு விட்டு கூடு பாயிற அந்த வித்தை தெரியுமே. அப்போ இவர் தன்னுடைய அந்த உயிரை அந்த இடையனோட உயிருக்குள்ளே புகுத்தினார். அந்த இடையனோட பேர் தான் மூலன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் மூலனோட உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறமா அந்த பசுக்கள்லாம் சந்தோஷப்படுது. அதுக்கப்புறமா அவர் பசுக்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அதுகள் எந்த நாளும் போகிற அந்த வழியில் போகிறதுனால அப்படியே அந்த பசுக்கள்லாம் வீட்டுக்கு போயிடுச்சு. இவர் இடையில நின்றுட்டார். அப்போ அவங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாரு? அதாவது மூலனோட மனைவி தன்னுடைய கணவனை இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லி அவங்க தேடிட்டு வராங்க. அப்படி தேடிட்டு வரும்போது இவர் பார்க்குறாங்க, தன்னுடைய கணவன் மூலனோட உடம்புல இருக்கிற இவர் திருமூலரை அவர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியாது தானே, அவங்க தன்னுடைய கணவன் மூலன் தான் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் அவர் வரத்துக்கு மறுக்கிறாரு. சரின்னு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்றைய பொழுது அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த நாள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அயலவர்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அவர் தியான நிலையில் இருக்கிறார். அப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இனிமேல் இவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்ல அவருடைய மனைவி அவங்க ரொம்ப துன்பப்படுறாங்க. துன்பத்தோடு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா தியான நிலையிலேருந்து எழுந்து பார்த்தபோது அவர் தன்னுடைய பழைய உடலை தேடினா அங்கே அவருடைய பழைய உடல் கிடைக்கல. அந்த உடம்புக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் தேடி பார்க்கும்போது அவர் கண்டுபிடிக்கிறாரு, அந்த உடல் இறைவனால் மறைக்கப்பட்டுருச்சு. அதாவது அவர் இந்த மூலரோட உடம்பில் இருந்து தான் அவர் சிவாகமத்தோட பொருளை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே ஆசைப்பட்டிருக்கிறாரு. அதனால தான் தன்னுடைய உடலை அவரை மறைச்சி வச்சிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த அவர் கண்டுபிடிச்சிறாரு. அதுக்கப்புறமா அவர் அந்த மூலனோட உடம்புல இருந்து திருவாவடுதுறைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற இறைவனை வணங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கே உள்ள அரச மரத்துக்கு கீழே இருந்து சிவராச யோகத்தில் அமர்ந்து அவர் 3000 வருஷமாக 3000 செயல்களை அவர் எழுதியிருந்தார். இவர் சேக்கிழார் சுவாமிகளால் புகழ்ந்து பேசப்பட்ட 63 நாயன்மார்களில் இவரும் ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் 14 சித்தர்கள்லேயும் ஒருத்தராக இவர் இருக்கிறாரு. இவர் ஒரு சிறந்த ஞானி, ஒரு சிறந்த யோகி. இவரோட வரலாறு நம்பியாண்டார் நம்பி அவர்கள் திருத்தொண்டர் திருவந்தாதியில் சுருக்கமாக சொல்லியிருக்கிறாரு.
சரி, இன்றைக்கி நாம் திருமூலரை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.